கிறிஸ்துவுக்கு முன் 10ஆம் நூற்றாண்டில் மன்னன் சாலோமோன் கட்டிய எருசலேம் தேவாலயம் 400 வருடங்கள் உலகில் மகிமை பொருந்திய ஆலயமாக விளங்கியது. என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என தேவன் விருப்பத்துடன் கூறி எருசலேம் தேவாலயத்தை அங்கீகரித்திருந்தார். எனினும் தேவன் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 19 முதல் 20ஆம் வசனங்களில், நீங்கள் வழிவிலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களேயாகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்துக்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன் என்றார். பல இஸ்ரவேல் ராஜாக்களும் மக்களும் ஆசாரியர்களும் கூட கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும்